குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 29ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:35 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா அதை விட சிறப்பு. முடிந்தால் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 12/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12/2/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் திட்டமிட்ட பணிகளில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தில் அனைவரிடத்திலும் நீங்கள் அனுசரித்து போகணும். மேலதிகாரிடம் அனுசரித்து போகணும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து போகணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அதே போல் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முன்கூட்டியே எதையுமே திட்டமிட்டு வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. புதிய முதலீடுகள் ஏதாவது வியாபாரத்தில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல் மேலதிகாரிடம் நீங்கள் அனுசரித்து போய்ங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே ஒரு ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள், தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாளைக்கு பிறகு புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள், புதிய முதலீடுகள், நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வெளி வட்டாரங்களும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதிய நட்புகள் வருகின்ற ஒரு நல்ல நாள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேருவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகார ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தவறிப்போன சில வாய்ப்புகள், தவறிப்போன பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திங்க. ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக அனைவரிடத்துலையுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் வெற்றி அடைஞ்சிடலாம். கணவன் மனைவிக்குரிய உறவுகள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அதனால் தயவுசெய்து அவரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பிடிவாத குணத்தினை போக்கி கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி. அதே போல் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்டங்கள் ஏற்படாது, லாபங்கள் குறையும். கொஞ்சம் அந்த லாபத்தை அடையிறதுக்கே நீங்கள் கணிசமாக கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். எனவே உங்களை தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்குண்டான சூழல்களை நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள். அமைதி காக்கணும், பொறுமை காக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரை பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அதே சமயத்தில் உங்கள் விலகி போனவர்கள் விரும்பி உங்களுடன் சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து போனீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே சமயத்தில் உங்களோட தேவைகளெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் சில தடுமாற்றங்கள், ஒரு பயம் எல்லாமே தோன்றக்கூடிய நாளாக இருக்கிறனால இன்றைக்கி தியானம் செய்தீங்கன்னா இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளைந்து கொடுத்து போகணும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவதற்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். மற்றபடி லாபங்களில் குறைய வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. புதிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் இன்றைக்கி செயல்படணும். அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்கள் அதிகமாக நாட்டம் செலுத்தினா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உயர்வு நிறைந்த நாள், தன வரவுகள் வரக்கூடிய நாள், தடைப்பட்ட வரவுகள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உயரதிகாரி மேலதிகாரி எல்லாமே உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உறவுகளுடைய உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். முயற்சிக்கேற்ற முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் நினைத்ததெல்லாமே நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், நினைத்ததெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த டைமில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள், மதிப்புகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள், இடமாற்றம், வேலை மாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகம். அதே போல் வீடு கட்டுதல், சொந்த மனை வாங்குவதற்கு உண்டான யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய சுற்றத்தாருடைய தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக இன்று நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மனதிற்கு தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும். மனதளவில் நீண்ட நாளாக ஒரு குறைகள் இருந்தால் அதெல்லாமே கவலைகள்லாம் போய் ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீக காரியங்கள் அதிகமாக செயல்படுவீங்க. அதே போல் பொது காரியங்களில் ஈடுபட்டுறவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கூடக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள், உடனிருப்பவருடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி காணலாம். அதே போல் உங்களுக்கு வியாபாரத்தில் பல வழியில் லாபங்கள் கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் ஏதாவது ஒரு குறை, அதே போல் செயல்கள் ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா அதெல்லாமே நீங்கி இன்று ஒரு ஜெயம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், சுகம் நிறைந்த நாள். உறவினரிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. புதிய வேலை ஏதாவது தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கிடைக்கும். பயணங்கள், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் தன வரவுகள், லாபங்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் இதெல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆறுதலாக இருப்பாங்க. மனதில் நீண்ட நாளாக ஏதாவது தெளிவில்லாமல் குழப்பமாக இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள் விலகி ஒரு சுகம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளான ஒற்றுமை அதிகரிக்கும், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க, புதிய முதலீடுகள் போடுவீங்க, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உயர் அதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பாங்க. எதுலேயுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிறதுனால வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசிரியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்
அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவியுடைய நெருக்கங்கள் அதிகரிக்கும், ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் நிறைந்த வரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எந்த வேலை செய்யும்போதும் பதற்றம் இல்லாமல் செய்வீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி. அதே போல் மறைமுகமான நெருக்கடிகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விட்டு விலகும். உங்களுக்கு எதிராளிகள் எல்லாமே விட்டு போகக்கூடிய ஒரு நல்ல நாள். பேச்சுக்களில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செய்யுங்க. மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கே நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இன்றைய நீங்கள் சில இடத்துல உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைப்பதில் தாமதமாவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு பொன்னான நாளாக, ஒரு இனிய நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடத்தில் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.